நியூயார்க்கின் பில்லியனர் ரியல் எஸ்டேட் வாரிசு 40 ஆண்டுகளாக கொலைகளை செய்துவிட்டு தற்செயலாக தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான் என்று தெரியுமா? ராபர்ட் டர்ஸ்ட் 3 மர்ம கொலைகளின் பின்னால் இருந்தான். முதலில் 1982இல் அவனது மனைவி கேத்தி காணாமல் போனாள். பின்னர் அவனது நண்பர் சூசன் பெர்மன் துப்பாக்கியால் சுடப்பட்டாள். அவள் கேத்தியின் மர்மத்தை தெரிந்திருக்கலாம். டெக்சாஸில் அவன் தனது அண்டை வீட்டுக்காரன் மோரிஸ் பிளாக்கை கொன்று துண்டுகளாக வெட்டினான். எஸ்பிஓவின் தி ஜிங்ஸ் ஆவணப்படம் அவனை விசாரித்தது. ஆதாரங்களை காட்டிய பிறகு அவன் மைக்ரோஃபோன் ஆன் என்று தெரியாமல் சொன்னான். அவர்கள் எல்லோரையும் கொன்றேன், நிச்சயமாக. ஆவணப்படத்தின் இறுதி எபிசோட் ஒளிபரப்பாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவன் கைது செய்யப்பட்டான். அமெரிக்காவின் மிக நீண்ட தீர்க்கப்படாத கொலை மர்மம் முடிவுக்கு வந்தது.